மாலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் அண்ட் வைன் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சி வந்து 1252. இன்று நமது லதா மேடம் வந்து ரமணிச்சந்திரன் கதை காதல் வைபோகமே என்ற கதை பற்றி பேச போகிறாங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். மேடம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு வழங்கிய ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும் நாராயணமூர்த்தி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஆம், என்னுடைய கதையின் தலைப்பு சார் சொன்ன மாதிரி காதல் வைபவமே. இதை எழுதியவர் ரைட்டர் வந்து ரமணிச்சந்திரன். இதுக்கு முன்னாலேயே நான் ஒரு ரமணிச்சந்திரன் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே அப்படிங்கிற ஆமாம் ஸ்டோரியை ஆமாம், சொல்லியிருக்கேன். இறைமகன். அப்போ அவங்கள பத்தின இன்ட்ரோல நிறைய ஓரளவு கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஜூலை மந்த்து 1938 பிறந்தவங்க. ஆம், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல, அது ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். அவங்க கதையை படிச்சுட்டு அவங்கள பத்தி இவ ரொம்ப திமிரானவன் அப்படின்னு நினச்சிப்பாங்களாம். அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் காதல் பத்தி ரொமான்டிக் நாவல்லாம் லேடிஸ் எழுதினது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இவங்களும் நிறைய ரொமான்டிக், அதாவது குடும்பம் தான் அவங்களுக்கு மெயின். குடும்ப சம்பந்தமான நாவல்கள் வேரியஸ் டாபிக்ல எழுதியிருப்பாங்க. ஆம், இது இந்த கதைக்குள்ள இப்ப போவோம். இப்ப காதல் வைபோகமே உடனே எல்லாருக்கும் பாட்டு ஒண்ணு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? ம். சாம பாட்டு. அதாவது சுவரில்லாத சித்திரங்கள்ங்கிறதுல காதல் வைபோகமே அந்த மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாங்க. லேடி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. மலேசியா வாசுதேவன் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. எனக்கு கூட அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது. பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கதையும் படிக்கணும்னு நினைச்சேன். இந்த கதைக்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சுந்தர கணபதி செல்வ கணபதின்ட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்கு பிரதர் இன்லா சுதர்சனம்ட்டு ஒருத்தர். இதுல இன்னொரு லிங்க் என்னன்னா, இந்த சுதர்சனம்ங்கிறவருடைய ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கேரக்டர்ஸ் நிறைய இது. இப்ப அப்பா அம்மானா அப்பாவுடைய பேர் கொடுத்துருக்காங்க, அம்மாவுடைய பேரு கொடுக்கல. அம்மா அப்படியே போகும். அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று லிங்கிங். சுந்தர கணபதி செல்வ கணபதி அண்ணன் தம்பி, அவங்க ஒய்ஃப்ஸ் ரெண்டு பேரும் அக்கா தங்க. அவங்களுடைய பிரதர் தான் இவங்களுக்கு சரி. பிரதர், அதாவது இவங்களுடைய சிஸ்டரை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி லிங்க். இவங்க வந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. அது என்ன, அது எப்படி போகுதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். இந்த சுந்தர கணபதிக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பசங்க, மூணு பேருக்கும் நான் பசங்கள்லாம் இருக்காங்க. அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சுந்தர கணபதி பெரியவர். அவருக்கு நிக்கிலன், அகிலன், வசுந்தரான்னு மூணு பேர். வசுந்தரா சின்ன பொண்ணு, இப்பதான் +2 படிச்சிட்டு இருக்கா. ஆஹ் செல்வ கணபதிக்கு வந்து மனோகரன், சாருமதின்னு ரெண்டு ரெண்டு பேர். அப்புறம் மூணாவது சுதர்ஷனம், அவருக்கு வந்து ரஞ்சன்ட்டு ஒரு பையன். ஸோ இவங்க தான் பேசிக் கேரக்டர்ஸ். இன்னும் பேசிக் கேரக்டர்ஸ் இன்னும் வருவாங்க. இப்போ இவங்க வந்து இந்த சொன்ன இல்லையா சௌபாகியம் நிறுவனம் வச்சிருக்காங்கன்ட்டு, அது எது சம்பந்தமான, முன்ன காலத்து மாதிரி இல்லாம இப்பெல்லாம் ஏதாவது இப்போ ஒரு கல்யாணமோ, கல்யாணம்ட்டு இல்லை, பெரிய ஃபங்க்ஷன்ட்டு இல்லை, ஒரு காது குத்து எது இருந்தாலும் இப்பெல்லாம் பணத்தை கொடுத்துட்ட ஒரு நிறுவனத்துல போய் பணம் கொடுத்துட்டு அவங்களே எல்லாம் A to Z பார்த்துப்பாங்க. கார்த்தால கோலம் போடுறதுல இருந்து ஆரத்தி எடுக்கிறதுல இருந்து எல்லாமே சர்வ சகலமும், சாப்பாடு, டெக்கரேஷன், ஜனங்களை வரவேற்கிறது, இதெல்லாம் மெயினான விஷயங்கள். இது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பணம் கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு அவங்களுக்குள்ள டீல் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறுவனம் இவங்க நடத்துறாங்க. இவங்க பசங்கள் எல்லாம் இப்ப சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமும் அப்பாக்கள் செய்யற பிசினஸையே கண்டினியூ பண்ண அவங்களுக்கும் பிடிச்சி போய் அது சம்பந்தமான கோர்சஸ் எல்லாருமே படிச்சுட்டு இது உள்ள வந்திருக்காங்க. அதாவது நிக்கிலன் வந்து கேட்ரிங் சர்வீஸ், கேட்ரிங் ஸ்டடிஸ் படிச்சிருக்காரு. அகிலன் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட், பொது நிர்வாகம் படிச்சிருக்காரு. வசுந்தரா பேர் சொன்ன சின்ன பொண்ணு, இப்பதான் +2 படிக்கிறா. மனோகரன் வந்து நுண்கலை பட்டம், அதாவது பந்தல், ஸ்டேஜ் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட படிப்பு. சாருமதி பொண்ணு, அவ வந்து வீடியோ கவரேஜ,
அது சம்பந்தமான டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பா அம்மாட்ட ரொம்ப கேட்டு செஞ்சு ஒரு வீடியோ கடையும் வச்சிருக்கா. ரஞ்சன் வந்து இது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கான். அதாவது எல்லா பொருட்களும் இப்ப இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்குறது அந்த ரஞ்சனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம பசங்களும் படிச்சுட்டு அந்த பிஸ்னஸ்குள்ளேயே அதே பிஸ்னஸ்குள்ள வராங்க. இவர் இந்த இவங்க சுந்தர கணபதி, செல்வ கணபதி, சுதர்ஷனம் 3 பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. என்னென்ன, கவர்மெண்ட் நடத்தும் இல்லையா, இப்போ ஒரு 1000 ஜோடிக்கு கல்யாணம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப 1000 ஜோடிக்கு கல்யாணம்னா ஒவ்வொரு 1000 ஜோடி, அதாவது அவங்களே 2000 பேரு, அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இத்தனை இத்தனை ரிலேட்டிவ்ஸ் வரலான்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நிறைய மினிஸ்டர்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அது நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல சசி குரூப் நிறுவனம் அப்படின்ட்டு ஒரு அந்த நல்ல பெரிய ம், பணக்காரவங்க, அவங்க வீட்டு பையன் பேர் வந்து சிவானந்தன். அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட். அது யாருன்னு, சிதம்பரம்ட்டு ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க. அவரும் பெரிய பணக்காரங்க, ஆனாலும் இந்த சசி குரூப் அளவுக்கு வசதியானவங்க கிடையாது. துணிக்கடை வச்சிருக்காங்க. அவங்க வீட்டு பொண்ணு பேரு காயத்ரி. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அதுக்கான என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும். அதுக்காக இந்த பெரியவங்க 3 பேரையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க நான் யோஜனை பண்ணி சொல்றேங்க, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, ஐயோ நமக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, ஏதாவது சின்னதா குழப்படி ஆனா கூட பிரச்சனை ஆயிடும், மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, சிஎம் கூட வருவாங்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அதனால நம்மகிட்ட இருக்கிற ஆட்கள் மேல இன்னும் ஹையர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அகலக்கால் வைக்க கூடாது, வேண்டாம், அதனால அவங்களுக்கு நான் வேண்டான்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லி, எங்களால முடியாதுன்னு சொல்லிடுறேன், நீங்க யாரையாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சுந்தர கணபதி செல்வ கணபதியை சொல்லி இப்போ ஃபோன் பண்ண சொல்றாரு. அவர் பண்ணறதுக்கு ஃபோன் எடுத்துட்டாரு. அப்ப அந்த பெரிய பையன் இருக்கு இல்லையா, நிக்கிலன், அப்பா சித்தப்பா கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஒன்னு சொல்லணும், நீ எதை சொன்னாலும் அப்புறம் சொல்லுடா, இந்த முக்கியமான விஷயம் நான் ஃபோன் பண்ணி சொல்லணும், அது சம்பந்தமா தான் பேசணும்ட்டு மற்ற பசங்க எல்லாம் சேர்ந்து, நிக்கிலன் தான் ஹெட்டு அந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு, மற்ற பசங்க எல்லாமே சொல்றாங்க, என்னடா இப்படி பண்றீங்க, முக்கியமா பேசணும், சரி என்னதான் சொல்றீங்க சொல்லுங்க, 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்ட்டு அவருடைய அந்த ஹரினஸ சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க ம், இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்றீங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம், இந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த என்கேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் நாங்க பண்றோம், அதுக்கு எங்களுக்கு நீங்க ஓரளவு லைட்டா சப்போர்ட் பண்ணா போறோம், அவங்கள்ட்ட பேசுறதுக்கு செய்யறதுக்கெல்லாம், அதுக்கப்புறம் நாங்களே பண்ணுங்க, அது எப்படிடா முடியும், எல்லாரும் சேர்ந்து தானே அங்க பண்றோம்னா, இல்ல எங்களோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வர சொன்னாலும் வருவாங்க, ஸோ நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அம், ஏதாவது நீங்க என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க, இவ்வளோ பெரிய விஷயம், பெரிய பணக்கார வீட்டுது அப்படின்னா எல்லாம் கன்வின்ஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த பொண்ணு சாருமதி இருக்கால, அவ வீடியோ கவரேஜ் இல்லையா, ஏமா நீ வீடியோ எடுக்கிறன்னு சொன்னாலே அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, பொண்ணு வீடியோ எடுக்கிறான்னாலே ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல பெரியப்பா, நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்றேன், அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்றேன், அவங்களே ஒத்துப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லி, சரி ஏதோ சொல்றீங்க உங்களுக்காக, நான் ஒத்துக்கிறேன், என்னன்னா ஒத்துப்போமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்ப சொல்றாங்க, இந்த பசங்க சொல்றாங்க, நீங்க யார் யாரையோ என்கரேஜ் பண்றீங்க, எங்களை என்கரேஜ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்காக தானே நாங்க இந்த லைன்லயே படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களை என்கரேஜ் பண்ணலன்னா எப்படி, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க நல்லா பண்ணுவீங்க, எங்களோட சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஒத்துக்கிட்டு அவங்கள்ட்ட எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கதைக்கு இதுதான், இந்த ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம், அதனால அதை இவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் இதுக்கு எல்லாரும் எஸ் சொல்லியாச்சு, போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ கவரேஜ் பொண்ணு சாருமதி தான் ஹீரோயின் ஆஃப் தி ஸ்டோரி. அப்புறம் இந்த சசி குரூப், அதுல சிதம்பரம் பொண்ணு வந்து காயத்ரி, சிவானந்தன்கிறது மாப்பிள்ள. அந்த சிவானந்தனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் பேரு சசிகாந்தன். ஆம், அவரு எப்பயுமே கூடவே இருப்பாரு, அவரு தான் ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி.
இப்போ இந்த சாருமதி அவங்க வீட்டுக்கு போய் நான் தான் வீடியோகிராஃப் பண்ண போறேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு அதே அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஒரு மாதிரி என்னம்மா பொண்ணா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. சார் இதுக்கு சார் நான் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க போற அது இதுன்ட்டு அந்த போட்டோக்கு எது நல்லா இருக்குமோ அது மாதிரி எல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது யூஸ் பண்ணு அது யூஸ் பண்ணு அப்படி எல்லாம் சொல்லி இந்த இடத்துல நின்று இந்த மாதிரி நீ நீ போஸ் கொடு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேசுறத கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஹாப்பியா போயிடுது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆள் வச்சுக்கிட்டா நமக்கும் நல்லது, நமக்கும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க அவங்களே. நம்ம பேபான் முழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10:30 மணிக்கு மாப்பிள்ளை இழுப்பு. அதுக்கு முன்னாலேயே நல்ல 8:30க்கெல்லாம் இவ சத்திரத்துக்கு வந்துடுறா. வந்து அங்க என்னென்ன பண்ணணும், அங்க டெக்கரேஷன்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் நல்லா தரவா பார்த்துக்கிட்டு பொண்ணு இருக்கிற ரூம்குள்ள போய் அதை முன்ன சொன்ன மாதிரியே இன்னும் சிலதெல்லாம் சொல்லி போட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கேயே பொண்ணுக்கே தனியா எடுத்தாச்சு. போட்டோ ஷூட்டுன்னு இந்த காலத்துல பண்றாங்களே அது மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பக்கத்துல வந்துட்டாங்க. அது அது இதுன்ட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு வரண்டாக்கு எல்லாரும் வராங்க. மண்டபம் நல்ல பெரிய மண்டபம், ஏன்னா பெரிய வசதியான வீட்டு ஃபங்க்ஷன். ஒரே பையன் ஒரே பொண்ணு ரொம்ப இதுவா பண்றாங்க. அப்ப மாப்பிள்ளை பக்கத்துல வந்தாச்சுங்கும் போது இவளும் வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு அதுலயே லென்ஸ்லயே பார்த்து எது யார் எப்படி நிக்கணும் அதெல்லாம் முதல்லயே சிலர்ட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. அப்ப மாப்பிள்ளை வீட்டவங்க எல்லாம் வராங்க. அப்ப நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த சிவானந்தனுடைய ஃப்ரெண்டு சசிகாந்தனும் கூடவே வராங்க. இவ லென்ஸ்லயே பார்த்துட்டு இருக்கா. இப்ப வந்து சசிகாந்தன் நல்ல டாலு, ஃபேஸ் எல்லாம் தெரியல, ஆனா முன்னால பின்னால வந்து போறாரு. கொஞ்சம் மாப்பிள்ளைய நல்ல விதமா எடுக்க முடியல, இவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப கொஞ்சம் தான் நகருங்களேன் அப்படின்னு சொல்றா. அவரு பார்த்துட்டு ஐயோ சாரி சாரி, நான் போட்டோக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கேனா, வெரி சாரி அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டா சொல்லிட்டு அவர் நகர்ந்து நிக்கிறாரு. ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் சாஃப்டா சொல்லிருக்கலாமோ அப்படின்னு இவ கூட ஃபீல் பண்றா. நல்லா போட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அப்ப சிதம்பரம் வந்து சொல்றாரு, அப்பா ஏம்மா அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் பேரு சசிகாந்தன், அந்த பையனையும் நல்லா எடுமா, ரொம்ப பெரிய இடத்து பையன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சார், சரி நல்லா எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க என்ன முதலாளி அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் இல்லையா. ஸோ நல்லபடியா எல்லாமே எடுக்கிறா. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் உள்ள போய் திரும்ப நலுங்கு அது இதுன்னு நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து திரும்பவும் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நல்லபடியா போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிறா. அப்ப சாரி, ஓரளவு முக்காவாசிக்கு மேல ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கு. அப்ப சாப்பிட்றது இருக்கு. அந்த பையன் சசிகாந்தன் இருக்கான் இல்லையா, அவர் வந்து ரொம்ப வசதியானவங்க முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஓடுறாரு. என்னன்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அவர் எதுக்கோ ஒரு ஜாப்பனீஸ் கிளையண்ட் வராங்க, அவங்களோட டீல் இருக்கு அப்படின்ட்டு அவர் ஓடுறாரு. அப்ப அவர் கார் எடுக்க போன பக்கத்திலேயே பெரிய வேன் ஒன்று அவரோட காரையே எடுக்க முடியாத மாதிரி அது குறுக்க இருக்கு. இது யாருதுன்னு கேட்டேன். இந்த போட்டோகிராஃபர் அப்புறம் சமையலுக்கு எல்லாமே இவங்க குரூப் தானே, அவங்களுது அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இந்த பொண்ணுகிட்ட வராரு, உங்க வேனை எடுக்கணும், நான் அவசியமா உடனே போகணும் அப்படிங்கிறது. அப்படியா, சரி என்னால இப்ப வர முடியாது, எங்க அண்ணா இருக்காரு, சமையல் வீட்டுல இருப்பாரு, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு சாவி கொடுப்பாரு, என்ன மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். போய் தேடினா அவர் கிடைக்கவே இல்லை, அவர் பிஸியா இருக்காரு. அப்புறம் திரும்ப வந்து கேக்குறாரு, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் எப்படி வர முடியும், சரி வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஏன்னா இவர் பெரிய வசதியான வீட்டு பையன், கல்யாண மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு அப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதனால அந்த பையன் நம்பி என்னோட வண்டி சன்னி வண்டி இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு போங்கங்கிறான். சரி அதையாவது கொடு அப்படின்ட்டு சாவியை வாங்கிக்கிட்டு பொய்ய அது வேற இடத்துல இருக்கு, அதை பொய்ய எடுத்துக்கிட்டு வேகமா போயிடுறாரு. பொய்ய ஏன்னா ஜாப்பனீஸே ரொம்ப ஷார்ப்பா கரெக்டான டயத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால இவரும் டயத்துக்கு போயிடணும்னு இவர் நினைச்சாரு.
போய் அந்த வேலையை முடிச்சிட்டாரோ என்னவோ. அந்த இது முடிஞ்சிருச்சு. இவன் என்ன பண்றா, எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கடை வச்சிருக்கா இல்லையா, அங்க போய் கொஞ்சம் செய்ய வேண்டியதெல்லாம், அதாவது எடிட்டிங் நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா, இங்க எடுத்ததுக்கு அப்புறம் டார்க் ரூம்னு ஒண்ணு தனியா இருக்கும், அங்க போய் எல்லாம் பண்ணிடுறா. பண்ணிட்டு மறுநாள் வந்து அவங்கள்ட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இவ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மறுநாள் ஸ்டுடியோக்கு வரா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. சரி, நம்ம சன்னி மட்டும் இருந்தா நம்ம பாட்டுக்கு ஜாலியா போலாமே, இப்ப பாரு இந்த இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு பஸ்லயும் ஆட்டோலயும் போக வேண்டியதா இருக்குன்ட்டு இவனை திட்டிக்கிட்டே போறா. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறா. அங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறா. அங்க கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிட்டு இன்னும் வேற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் கொடுக்கணும் மறுநாள். வீட்டுக்கு வரும்போது இதுவே மறுநாள் தான் நடக்குது, அன்னைக்கு இல்ல மறுநாள். அப்ப வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கார், பெரிய ரிச்சான கார் நிக்குது. யார்ரா இது அப்படின்னு பாக்குறா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சன்னி ஒடிஞ்சு அத யாரோ ஹிட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நிலைமையில சன்னி நிக்குது. அடா பாவி, அவன் வண்டியை இப்படி பண்ணிட்டானேன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உள்ள போன. சசிகாந்தனும் உட்காந்துருக்கான். அப்ப அந்த ரஞ்சன் வந்து அதுக்கு முன்னாலே இவங்க ஃபேமிலி ட்ரீ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அப்ப இவ உள்ள நுழையிறா. அப்படியே இவனை பார்த்த உடனே கோவம் வருது, வேற வழி இல்லாம வாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஏதோ ஜூஸ் இதெல்லாம் எங்க அம்மாவே பண்ணது அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறா. அதாவது இவளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்றா. இவன் சசிகாந்தன் போட்டோ கேமராவா, சரி போட்டோ வீடியோவா கொடுங்க நான் பாக்குறேங்க. இல்ல சார், எனக்கு தொழில் தர்மம், நான் வந்து என்னுடைய ஓனர்கிட்ட தான் கொடுப்பேன், அவங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கி பார்த்துக்கோங்க, என்னதான் நீங்க அவருடைய ரிலேட்டிவ்னாலும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பொலைட்டா சொல்றா. ஓ சரி, தொழில் தர்மம், நீங்க அவ்வளவு நல்லா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவரும் இந்த வண்டியை பத்தி சொல்லலான்ட்டு, வண்டி இப்படி ஆயிடுச்சுங்க, ஒரு மாதிரி ஹிட் பண்ணிட்டாங்க, எங்க கம்பெனிக்கு லாரி வந்தது, அவன் தெரியாம பண்ணி இடிச்சிட்டான். அப்படியா, என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள அவ கருகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அப்பா வராங்க, அவர்கிட்டயும் இதெல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அதனால என்ன சார், பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இவ வந்து, ஏன்பா அப்படி சொல்றீங்க, அது ரிப்பேர் பண்றதுக்கான சார்ஜ் அவர்கிட்டயே கொடுங்க, அவர் தான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறா. அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படிங்கிறாரு இவரு. எல்லாமே அப்பா பொண்ணு மெல்லிசா பேசிக்கிறாங்க, இவரும் வேண்டாங்கிறாங்க. சார் எனக்கு புரியுது சார், இந்தாம்மா 1000 ரூபான்ட்டு கொடுக்குறாரு சர்வீஸ்க்காக. இவர் வாங்கிக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்பா, பொண்ணு வாங்கிக்கிறா. சரி நான் போயிட்டு வரேன்ட்டு அவர் போயிடுறாரு. மறுநாள் இவ அவங்க வீட்டுக்கு, அதாவது சிதம்பரம் வீட்டுக்கு போய் காயத்ரிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க கொடுக்கறதுக்கு போனா அங்கேயும் இவரு உட்காந்துருக்காரு. ஏன்னா இவ மறுநாள் அவங்க வீட்டுக்கு போறேன்னாரு சொன்னா இல்லையா, அதனால அவர் முதல்லயே போய் உட்காந்துட்டாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு போல இருக்கு போட்டோ வீடியோ எல்லாம், அவங்க பேசின விதம் எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்லாம் இவர் ரொம்ப சசிகாந்தன் சொல்றாரு. அவ வந்தோடனே காயத்ரி வாங்கக்கா வாங்கக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரிம்மா நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா சிதம்பரம் வந்து நல்லா பண்ணீங்கம்மா, எல்லாம் ரொம்ப பிடிச்சது. அங்க கூட அந்த வரவேற்பு போது சும்மா ஒரு ஏர் கூலர் வைக்காம அது உள்ள கொஞ்சம் பூ அப்புறம் வாசனைக்கு திரவியம் எல்லாம் போட்டுட்டு அந்த ஏர் கூலர் ஆன் பண்ணும்போது அந்த பூவும் அதுவும் மேலையா வர மாதிரி வச்சுட்டு மேலையா பூ வந்தது. அதெல்லாம் அந்த டெக்னிக் எல்லாம் நல்லா இருந்தது. ரெண்டாவது ஸ்டேஜ் டெக்கரேஷனும் என்கேஜ்மெண்ட்னால பொண்ணு பையன் ரிங் மாத்திக்கிற மாதிரி டெக்கரேஷன் பூலையே பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்களே கல்யாணத்துக்கும் பண்ணுங்களேன், கல்யாணத்துக்கு ஒரு 2500 பேர் வருவாங்க, எல்லாம் நீங்களே பண்ணுங்களேன் அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது சார், நீங்க எங்க அண்ணாட்ட பேசிக்கோங்க, எங்க அண்ணா ஓகே சொன்னா எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்ட்டு அவங்க எல்லாம் அப்ப காயத்ரி வந்து ஆல்பம்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப சசிகாந்த் இப்ப நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ற. சரின்ட்டு அவர் பாக்குறாரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரையும் ரொம்ப நல்லா எடுத்திருக்கா, ஏன்னா சிதம்பரம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அவருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவரை எப்பயுமே யாருமே நல்லபடியா எடுத்தது இல்லைன்ட்டு அவருக்கு எப்பயுமே மனசுல எண்ணம் உண்டு, ஏன்னா டாலா வேற இருக்கிறதுனால இவ ரொம்ப நல்லா எடுத்திருக்கா.
அதெல்லாம் சந்தோஷம் சரின்ட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றா. அப்ப இவர் சொல்றாரு, உங்க சன்னியை வேற நான் தான் இதை ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்க வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன், பஸ் ஸ்டாண்டோ எங்க வேணுமோ அங்க டிராப் பண்றேங்க. சரின்ட்டு வேண்டான்னு சொல்றா, ஒத்துக்கல. வந்தே ஆகணும்னு சொல்றாங்க, சரின்ட்டு போயிடுறா. அப்ப போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க. என்ன நீங்க இவ்வளோ இது தொழில் தர்மம் அதெல்லாம் சொல்றீங்க, அவர் கல்யாணத்துக்கும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லும்போது வந்த வாய்ப்பை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்க விட்டேன், எங்க அண்ணாட்ட பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுல அவங்க இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். திரும்பவும் சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். சரி உங்களை எதுக்கு பஸ் ஸ்டாண்டு, நான் கடையில உங்க வீடியோ கடையிலேயே நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு. வேண்டான்னு கேட்கல, சரின்னு போயிட்டேன். அங்க போய் உங்க வீடியோ இது எத்தனை பிசினஸ் நடக்கும் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பேசுறாங்க. அதுக்கப்புறம் போயிடுறான். திரும்ப மறுநாள் வந்து ஃபோன் போடுறான். அப்ப அந்த பொண்ணு என்ன பேரு, சாருமதி இல்ல, அவங்க கடையில வேணின்ட்டு ஒரு லேடி வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல மனுஷி, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, சுத்தமா வச்சுப்பாங்க அவங்கள. யாரை வேணாலும் தடால்னு அவங்க அழைச்சிட்டு போவாங்க, ஏன்னா சுத்தமா ஸ்டுடியோ இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் வேணி வேலை பார்க்கறதுனால. ஃபோன் பண்ண அவங்க இல்ல, வந்தப்புறம் சொல்றேங்க. அப்பையில இருந்தே இவளுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு ஆசை, இவளுக்கும் வந்திருக்கு அவனுக்கும் வந்திருக்கு, ஆனா ரெண்டு பேரும் காட்டிக்கவே மாட்டாங்க. இவ வந்து ஸ்டுடியோக்குள்ள வந்த உடனே வெளி சொல்றாங்க இது மாதிரி வந்தாங்க. சசி நந்தனா, யார் அது, அப்படி எல்லாம் தெரியாது யாரையும் அப்படி இப்படி இவ தெரிஞ்சால அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக் கூடாதுன்னு வேற வேற விதமா பேசுறா. சரி திரும்ப வந்தா சொல்லு அப்படின்ட்டு அவங்க டார்க் ரூமுக்கு போய் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு ம, நான் சொன்னேன் இல்லையா முன்னையே, நான் இந்த ஜாப்பனீஸ் கிளையண்ட்டுக்காகன்ட்டு அதுக்காக தான் ஓடினேன் இல்லையா, உங்க சன்னி எழுத டயத்துக்கு எடுத்துட்டு போனதுனால தான் நல்லபடியா எனக்கு முடிக்க முடிஞ்சது, அவங்கள்ட்டையும் நல்ல பேர் வாங்கினேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு விழா மாதிரி பண்ண போறேன் சின்னதா. அதுக்கு நீங்க தான் போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும், அப்புறம் டின்னருக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன், அப்பவும் நீங்க போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பண்றேன், சோ டேட்டு இதெல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் எங்க வீடெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா எப்படி எடுக்கணும், எந்த ஆங்கிள் எடுக்கணும்னா. அது நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். அது இவங்க ஃபோன் பேசும்போது அரௌண்ட் 6 o'clock, இதே டயத்துக்கே நாளைக்கு வரட்டுமா கேட்குறாங்க. இல்லை இந்த டயத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் லேட் ஆகிடும், அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, முதல்லயே வீடியோ கடை வைக்கும் போதே லேட்டெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் எனக்கு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க, அதனால ஐ வாண்ட் டு கீப் அப் மை டைம் அப்படின்னு சொல்கிறா. அப்போன்னா உங்கள் டைம் சொல்லுங்கன்னா 4 மணி 3:30 மணிக்கு வாங்க, அப்போன்னா லஞ்சுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மறுநாள் வராங்க. அப்ப அவளை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் இதெல்லாம் காட்டுறாங்க. அவளும் டெக்னிக்கலா என்னெல்லாம் பண்ணணும், அது எத்தனை பேர் உட்காருவாங்க, அவங்கள எப்படியெல்லாம் போட்டோ எடுக்கணும், அதெல்லாம் டெக்னிக்கலா பேசிக்கிறாங்க பிசினஸ் சம்பந்தமா. அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்லயும் அவங்க அம்மா அப்பா பேரு என்னன்னா திவாகரன் மந்தாகினி, யாரு சசிகாந்தனுடைய அம்மா அப்பா பேரு. அவங்கள்ட்ட முதல்லயே அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதனால அவங்க ரொம்ப வரவேற்பு ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. நம்ம ரொம்ப ஜோவியலா பேசுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் நடக்குது. கிளம்புறாங்க வெளியில, வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. நான் டிராப் பண்ணிட்டு வரேம்மான்ட்டு இவரும் கிளம்புறாரு. அப்ப இவங்க வெளியில கிளம்பும் போது கார்ல உட்காந்து ஒரு ஸ்டெப் வச்சாச்சு, காம்பவுண்ட் கிட்ட நகர்ந்தாச்சு. உள்ள ரெண்டு பேர் வராங்க. அவங்க யாருன்னா நந்தகுமார் அழகி அப்படின்ட்டு அண்ணா தங்க. அவங்க வந்து இந்த சசிகாந்தனுடைய அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன். மொத்தம் சசிகாந்தனா அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க, சசிகாந்தன் அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு கூப்பிடுவாங்க. அப்போ உள்ள நுழையும் போது இவர் வந்து உங்களை தான் பார்க்கணும் அத்தான் அப்படின்ட்டு இந்த நந்தகுமார் சொல்றாரு. இந்த அழகி இருக்கா இல்லையா, அழகிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப 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 அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் மந்தம், அதாவது நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி டைப்பு.
அந்த சசிகாந்தன் வந்து உங்களை சரி இல்ல, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், நீங்க எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து கார்கிட்ட பேசும்போது இந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கா, சாருமதி பாக்குறான். யாரா அது இவ்வளவு அழகா இருக்கா ஒரு பொண்ணு, இவர் என்ன கூட போறாரே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டவுட் வருது. வீட்டுக்கு போய் அத்தை மாமாட்ட எல்லாம் கேட்டுக்கிறான், அதெல்லாம் நடக்குது. இவளை டிராப் பண்ணிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணுமோ, இவ சைட்ல இருந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாம் பண்றதுக்காக ரெண்டு பேரும் அப்பப்ப மீட் அதாவது பேசுறாங்க போன்ல. அது நடக்குது. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த அந்யோன்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாம் நல்லா நடக்குது. ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறா. அவங்க முன்னாலேயே வந்துடுறா ஆஸ் யூஷுவல். வந்து எல்லா ஆங்கிள்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. நீங்க இவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடணுன்ட்டு பாதாம் பாலுக்கு வாங்கிட்டு வா அது இதுன்ட்டு. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அயர் தான் பண்றாங்க சாப்பாடுலாம். ஆனாலும் இவளுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வர சொல்றான். அதெல்லாம் இந்த நந்தகுமார் பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வருது. எதனால கோவம் வருதுன்னா, அவனுடைய தங்க அழகி இருக்கான் இல்லையா, அவன் முறப்பையன் மாதிரி வரான். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு அவனுக்கு ஆசை. என்னன்னா இவன் வந்து வேலை வெட்டி இல்லாம இருக்கான். இவங்க வீட்டுல நம்ம பொண்ணை நம்ம தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கும் ஏதாவது வேலை கிடைக்கலாம், எல்லாம் சும்மாவே பணம் கிடைக்கும். நம்ம தங்கைகிட்ட போய் கேட்கும் போதெல்லாம் கொடுப்பா. அம்மா அப்பா இல்லை, இவங்க ரெண்டு பேர் தான். நம்ம தங்கை கிட்ட கேட்டோம்னா பணமா கொடுப்பா, நம்ம ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், தங்கச்சியும் நல்லா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவன் இருப்பான். என்னடா அது இவளோட இவ்வளவு உறவாடிட்டு இருக்கானே, இவன் எந்த பொண்ணோடையும் பேசி நம்ம பார்த்ததே இல்லை, நமக்கு இவங்களை தெரிஞ்சப்பையில இருந்து இப்ப என்ன இவ்வளவு பேசுறான் அப்படின்ட்டு இவன் இந்த பொண்ணு மேல அவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அப்பப்ப போய் பேசுறான், ஏதாவது அவளை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஆனா அவ பிடி கொடுக்காம அவ பாட்டுக்கே இருக்கா. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வீட்டில் போய் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணையும் பையனையும் சீக்கிரம் போங்கப்பா நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போங்க, ரெண்டு பேரும் தனியா போகணும் அப்படி இப்படி இவங்களை அனுப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து அவள்கிட்ட ஏதாவது பேசலாம்ட்டு இவனை பிளான் பண்ணா அது நடக்கல. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. இந்த பொண்ணு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா வர சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவன் இந்த பக்கம் நான் வந்தேன், அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வர்றது. இவளும் அவங்க கம்பெனிக்கு நான் இந்த பக்கம் வந்தேன், உங்களுக்கு போட்டோகிராஃப் கொடுக்க போனேன் வந்தேன் அப்படிங்கிறது, வீடியோ கொடுக்க வந்தேன்னு வர்றது போறது, அந்த சிடி கொடுக்க போறது அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க. பானிபூரி சாப்பிடலாம், அங்க போகலாம், பார்க்குக்கு போகலாம் அப்படி இப்படின்ட்டு நிறைய டைம் மீட் பண்றாங்க. ஆனாலும் ரிவீல் பண்ணாம இருக்காங்க. பட் ஏன்னா ஒருவேளை நம்ம லவ் பண்ணோம் சொன்ன, என்ன நீ இப்படி எல்லாம் நான் நடந்துக்கிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டேன், நீ என்ன இப்படி லவ்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, ரெண்டு பேரும் அதே மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது இதுக்கு இருக்கும்போது அந்த சிதம்பரனுடைய பொண்ணு காயத்ரிக்கும் சிவானந்தனுக்கும் என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப கல்யாணம், கல்யாணத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஸோ நிறைய ஐடியாஸ் இவங்கள்ட்டே கேட்குறாங்க. இந்த பொண்ணுகிட்ட காயத்ரிட்ட என்ன மாதிரி கலர் புடவை வாங்கினா அவளுக்கு சூட் ஆகும், போட்டோக்கு நல்லா இருக்கும், மாலை எப்படி இருக்கணும் எல்லாமே கேட்குறாங்க. எல்லாமே இவ சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த நந்தகுமாருக்கு ரொம்ப டவுட் வருது. மேல மேல என்ன அடிக்கடி மீட் பண்றானே, இவளும் வீட்டுக்கு வராளேன்ட்டு. அப்ப என்ன பண்றான் ஒரு தடவை, அந்த அழகிய அனுப்புறான் அவளுடைய ஸ்டுடியோக்கு. போய் அவளை கன்வின்ஸ் பண்ணு, நான் தான் அத்தானை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ தயவு செஞ்சு குறுக்க வராத அப்படின்ட்டு பேசு அவள்கிட்ட அப்படின்ட்டு அனுப்பியிருக்கான். இவ வந்து அப்படி பயந்துகிட்டு உள்ள வரா. இவதான் கொஞ்சம் யார் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா, அண்ணா சொல்றது அப்படியே கேட்பா, பயம் வேற அண்ணா மேல. அப்படி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உட்காரு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ, தண்ணி குடி, ஜூஸ் வேணும்னா குடி, அப்புறம் பேசு, படபடான்னு பேசாத அப்படின்னு. உன்னை யாராவது அனுப்பியிருக்காங்களோ நீயா வராம அப்படின்னு இவ கேட்கிறா. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவளே கேட்கிறா, இல்ல உங்க அண்ணா தானே உன்னை அனுப்பினா. ஆமா ஆமா அப்படிங்கிறா. நீங்க லவ் பண்றீங்களா சசிகாந்தனை அப்படின்னு கேட்கிறா. இல்ல, நீ ஏன் அப்படி கேட்கிற, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீ ஏன் கேட்குறேன்னா, இல்லை எங்க அத்தான் நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரிம்மா, நீ அப்படி நினைக்கிற, அவர் அப்படி நினைக்கிறாரா உனக்கு தெரியுமா, அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. ஆனா இவன் இவன் வந்து அவனை அனலைஸ் பண்ண விதத்துல இவளை கண்டுக்கவே இல்லை, இவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவே அவனுக்கு இல்லைங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் அப்படி கேட்குறா.
இந்த பாருமா நீ அப்படிலாம் நினைக்காத, ஒன்னு உன்னையும் விரும்புற பையனா இருந்தா நல்லது, நீ இப்படி அவங்க அண்ணா சொல்றான்னு கேட்காத, நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து என்கிட்ட எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லு, கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகம், நீ அப்படி நினைக்காத, ஏன்னா அவர் அப்படி நினைக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி இவ எதைக்கும் பதில் சொல்லாம, இப்போ சொல்லாம சொல்லியிருக்கிற மாதிரியும் அவ நினைச்சுக்கிட்டும், புரிஞ்சுக்கிட்டும் இவ விட்டுறா. நீ அண்ணாட்ட போய் என்கிட்ட சொன்னதா சொல்லிடுங்கிறா. அதே மாதிரி இவளும் சொல்லிடுறா. எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப கல்யாணம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் இல்லையா, அப்போ ஒரு மாப்பிள்ளை அழைப்பு. அந்த இடத்துல இவ ஆஸ் யூஷுவல் முன்னாலேயே வந்து பொண்ணு போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் போட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த வரவேற்பு அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் உள்ள வந்து நலுங்கு, அதெல்லாம் திரும்ப புடவை மாத்திட்டு வர்றது, இதெல்லாம் நடந்துருது. அப்ப இவங்க எல்லாம் கீழே இருக்காங்க. அந்த நந்தகுமார் வந்து மாடியில இருக்கான். இவ என்ன பண்றா, இந்த பொண்ணு அழகி வந்து ஒரு பச்சை கலர் புடவை கட்டியிருக்கா. இவ அந்த ஹீரோயின் ஆஃப் த ஸ்டோரி சாருமதி இருக்கா இல்லையா, அவ புடவையோ சுடிதாரோ போட முடியாது. ஏன்னா அந்த வீடியோ கேமரா ஹெவியா இருக்கும், அதை தூக்கிக்கிட்டு அலையணும் இல்லையா, அதுதான் மெயின். அதாவது அவளுக்கு கீழே 4 பேர் இருப்பாங்க, இருந்தாலும் அவ தான் மெயின். அதனால ஒரு நல்ல ஜீன்ஸ் போட்டு ஒரு அழகான பூ போட்ட ஒரு கல்யாணத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு டாப்ஸ் போட்டுட்டு வர. அது அப்போ வந்து இந்த அழகி வந்து இவள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறா. ஏன்னா நமக்கு ஹம், நம்ம வந்து சசிகாந்தனுக்கு செட் ஆக மாட்டோம், இவ தான் செட் ஆவா அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிறா. ஆனா அண்ணாக்காரன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். 2 பேரும் அந்யோன்யமா பேசுறாங்க. உன் பச்சை படம் ரொம்ப அழகா இருக்குங்கிறா, உன் டாப்ஸ் நல்லா இருக்கு அப்படி இப்படி ரொம்ப பேசுறாங்க. இவனுக்கு மேல இருந்து கோவம் வருது. நீ என்னடி அவள்கிட்ட இப்படி இழிச்சு இழிச்சு பேசுற, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்ப நினைக்கிறான், இன்னுமே செட் ஆகாது, நம்ம இன்னொரு ஐடியா போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றான். டே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றான். ரெடிப்பா அப்படின்னு சொல்றாங்க, வச்சிடறான். இவன் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போறாங்க. அப்ப சசிகாந்தனுடைய நான் அம்மா சொல்றாங்க, அழகிட்ட, நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு பந்திலேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுமா, நாளைக்கு காலங்கத்தாலும் முகூர்த்தத்துக்கு வரணும், அண்ணாவோட கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்றா. ஆனா இவ கையெழும்புற இடத்துக்கு இவ இந்த சாருமதி அவளுடைய கேமரா எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அவளும் சாப்பிடலான்ட்டு போய் கையெழும்பிட்டு பந்தி சாப்பிட்ற இடத்துக்கு வந்தா அங்க எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த பந்திக்கு தான் வரணும்னு சொல்றாங்க. சரின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ சொல்ற இருக்காங்க. அப்பதான் அவன் அண்ணா நந்தகுமார் அவளை கூப்பிட்டு, இந்த பாரு நான் சொல்றபடி மரியாதையா கேளு, ஏதாவது மூஞ்சி கூட சுழிக்க கூடாது அவன் முன்னால, நீ என்ன பண்ற நான் சொல்றபடி செய், அவளை சாருமதியை அழைச்சிக்கிட்டு அங்க லான் இருக்குதானே புல் தர, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இரு அப்படிங்க. ஏன்னா அவளை என்ன மாதிரி பண்ண போறியா அப்படி, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் சொல்றபடி செய், சிரிச்ச முகத்தோட இரு அப்படின்னு. சரின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே வந்து அந்த லான்க்கு அழைச்சிட்டு வரா. அங்க வரும்போது இவன் இந்த நந்தகுமார் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஆட்கள் 2 பேர் இருந்து இவன் அந்த டிஷ்யூ பேப்பர்ல மயக்க மருந்து நிறைய போட்டு, ஓரளவு போட்டு இந்த சாருமதி மூக்குல வைக்கிறாங்க. அவ அப்படியே லைட்டா மயக்கம் போட்டு விழற மாதிரி விழுந்துட்டா. ஆம், அப்ப இவன், நந்தகுமார் வந்துடுறான், வந்து பிடிச்சிக்கிட்டு ஆனா அங்க யாருமே இல்ல அந்த இதுல. இதெல்லாம் கொஞ்சம் நம்மள லுக் ஹோல்னு எடுத்துக்கணும். அங்க யாருமே இல்ல, காருக்கு அழைச்சிட்டு போறாங்க. இன்னும் 2 பசங்க அங்க கார் டிரைவர் சீட்ல ஒருத்தன், இன்னொருத்தன் நின்றுட்டு ரெடியா இருக்காங்க அந்த மண்டபம் வாசல்ல. இவளை அழைச்சிட்டு போறாங்க. அவளையும் அழைச்சிட்டு போறாங்க, யாரும் அழகியும். நீ இங்க இருந்தே யார்ட்டையா சொல்லி விட்டுருவ, நீ வந்துட்டு 2 பேரையும் கார்ல அழைச்சிட்டு நந்தகுமார் மொத்த கார்ல 5 பேர் இருக்காங்க. அப்ப அண்ணா என்னென்ன பண்ண போற அப்படிங்க இவ அழுதுகிட்டே கேக்குறா. இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. இவன் ஒரு ஒரு சமயம் கொஞ்சம் ரஃப்பா பேசுவான். சில பொண்ணுங்கள் எல்லாம் வித்துருவாங்க, பாம்பேல போய் வித்துருவாங்க, நார்த் இந்தியால அப்படி இப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஏதாவது பண்றானோன்னு தெரியலையேன்ட்டு, அண்ணா அவளை கொன்னுடுவியா, அவளை விற்க போறியா அப்படி இப்படின்னு கேட்கணும். நான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீ உங்ககிட்ட எது சொன்னாலும் வெளில போயிடும், பேசாம இரு, மரியாதையா இரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ நான் என்னோட சப்போர்ட்டிவா இரு அப்படி இப்படின்னு சொல்றான். சரின்ட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. யார் வீடு, அழகி நந்தகுமார் வீட்டுக்கு. போய் ஃபர்ஸ்ட் அழகிய அங்க விடணும்ட்டு போறாங்க.
இந்த பாரு நீ வீட்லயே இருக்கணும், நான் எங்கேயும் போகக்கூடாது, யாருக்கும் ஃபோன் போடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, சொன்ன பேச்சு கேளு, இல்லைன்னா உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன் நான் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஆவேசமா பேசுறான். இவளும் அழறா. சரின்ட்டு வெளில வரான். ஒரு ஸ்டெப் வைக்கிறான், ஒரு ஐடியா வருது. இல்ல இல்ல உன்னை நம்ப மாட்டேன், நீ பாட்டி கதவு திறந்துட்டு சத்திரத்துக்கு திரும்ப போய் யார்ட்டையா சொல்லி விட்டுருவ, தானே பூட்டிட்டு போறேன்னு உள்ள போய் ஒரு பெரிய பூட்டு சாவி எடுத்துட்டு வந்து இவனே பூட்டிட்டு அந்த காருக்குள்ள உட்காந்துருவாங்க. ஆக்சுவலா இந்த சாருமதி எப்படின்னா, அவர் நல்ல கராத்தே இதெல்லாம் கத்துக்கிட்டவ, ரொம்ப போல்டான பொண்ணு பை பர்த்டே. எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவா, போல்டா இருப்பா, அந்த மாதிரி டைப்பு. அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கார்ல இருக்கா அவ. இவங்க என்ன பிளான்னா, முதல்லயே ஒருத்தவங்கள்ட்ட பேசி வச்சிருக்காங்க இதே மாதிரி. இந்த பாம்பேக்காரன், அவங்க இங்கேயும் ஏஜென்ட்டு, அவங்கள்ட்ட பேசி பேரம் பேசி இவன் பணம் வாங்கிப்பான், இந்த பொண்ணை அங்க அனுப்பி விட்டுருவான். அது மாதிரி அது ஒரு அவங்க பிரான்ச்சு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு. அது அந்த சம்பந்தப்பட்டவன் இன்னொரு இடத்துலயும் இருக்கான். மூணு இடத்துல. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. போனா எங்க லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இல்ல, அதாவது ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்ல. எங்க வீட்டுக்காரர் இல்லப்பா, நான் எல்லாம் ஒண்ணுமே ஈடுபட மாட்டேன், எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது, அவர் வந்தாதான் நீ பேசணும், எப்போ வருவாங்கன்னா நாளைக்கு தான் வருவாங்கங்கிறான். உம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நான் அந்த ஐட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், அதையாவது இறக்கி வச்சுட்டு போலாமா? எதையும் பண்ண முடியாது, நான் இங்க எதையும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற. சரின்ட்டு இன்னொருத்தங்கள்ட்ட காண்டாக்ட் பண்றாங்க. அங்கேயும் ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, மூணாவது இடத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது நினைச்சுக்கிட்டு போறாங்க. அங்க போனா அந்த இடத்துல பயங்கரமா போலீஸ் நிக்கிறாங்க. அதுவும் யாருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதுக்காக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காரையா. அப்ப நம்மளும் மாட்டுவோம், மாட்டினா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால வேண்டாம், நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கு நைட்டுக்கு வேற எங்கேயாவது இவளை தங்க வச்சு நாளைக்கு அதே ஆள்கிட்டயே பேசிக்கலாம், அதே ஏஜென்ட்டுக்கிட்டே பேசிக்கலாம், அவர் தான் நம்பகமானவர் அப்படின்னு நினைச்சிட்டு வேற எங்க போறதுன்னு இப்படி யோசனை. அப்ப அந்த இன்னொருத்தன் சொல்றான், எதோ இடத்த விட உன் வீடு சேஃப்பா, உன் வீட்டுல ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, அதனால அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே போவோம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. அது அங்க நடக்குது. இங்க அந்த பொண்ணு அழகி வந்து வீட்டுல அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அவ ஓன்னு அழறா. அவங்க அவளுடைய ஒரு சின்ன கதை இருக்கு. என்னன்னா, அவ ஆக்சுவலா ஒரு பையனை லவ் பண்ணுவான். அந்த பையனும் உயிருக்கு உயிரா இவளை லவ் பண்ணுவான். இவளுடைய அழகுல ரொம்ப அன்பா ஆசையா இருப்பான். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அண்ணாட்டையும் போய் ஒரு தடவை கேட்கறான். அவன் வந்து மெக்கானிக்கல் டிப்ளமா படிச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான். அதோட இல்லாம கல்யாணம் ஆனன்னு நிறைய பணம் வேணுமேன்ட்டு வேற தனியாவும் வேலை பார்ப்பான். ஓரளவு சம்பாதிப்போம். அவன் அண்ணா என்ன சொல்லிப்பான், சரி பார்ப்போம், இப்போதைக்கு ஒண்ணு நான் சொல்லல, ஆனா பார்த்துப்போம், அதாவது நோ சொல்லாம இருந்தான். அதனால இவங்க ஒரு நம்பிக்கையோடவே இருந்தாங்க. இந்த சசிகாந்தனை என்னைக்கு, இப்ப ஒரு 6 மாசம் முன்னால பார்த்திருக்கோம், 6 8 மாசம் முன்னால. அப்பையில இருந்து தான் சசிகாந்தனுக்கு தான் நம்ம தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் முறை வேற. அதனால இந்த பையனை நீ லவ் பண்ணக்கூடாது, அந்த பையனையும் நான் கண்டிச்சிடுறேன்ட்டு போய் திட்டி விட்டுறான். ஆனா அவனுக்கு ஆசை விடல. தினம் அவங்க வீட்டு பக்கம் போவான் வருவான். அவ குரல் கேட்குமா, அவ வெளில வருவாளா பாப்போமா அப்படின்ட்டு அவன் வந்து போயிட்டு இருந்தான். இப்ப இவ ஓன்னு அழுதுட்டு இருக்கால, இவங்க வீட்டுல ஆம், ஆம், வெளியில பாக்குற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் பக்கத்துல தான் உட்காந்து இவ அழுதுட்டு இருக்கா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பையன் இப்படி வரான். ஐயோ, இவ அழகியுடைய சவுண்டா இருக்கே அப்படின்ட்டு அழகி அழகி என்னன்ட்டு ஜன்னல்ல கேக்குறான். இவ உடனே துள்ளி குதிச்சு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிறா. என்ன, உங்க அண்ணா அடிச்சிட்டானா, உங்க அண்ணா திட்டானா எல்லாம் கேக்குறான். இல்ல அதெல்லாம் இல்ல, நீ முதல்ல உன் போனை கொடுங்கிறா. சரிங்க. அப்புறம் போனை வாங்கிக்கிட்டு தான், ஐயோ அந்த நம்பர் சசிகாந்தனுடைய நம்பரே நமக்கு தெரியாதே, யார் நம்பரும் தெரியாதே, என்ன பண்றதுன்னு யோசனை பண்றான். அப்ப டக்குன்னு இன்னொரு ஐடியா வருது. இந்த கல்யாண வீடு தானே, கல்யாணம் அவங்க வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு, அந்த பத்திரிக்கையில மண்டபத்துடைய நம்பர் இருக்கும் தானேன்ட்டு டக்குன்னு இவளுக்கு ஒரு, இவனும் அவனும் சேர்ந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி ஐடியா வருது. அப்ப அந்த நம்பர் எடுத்துட்டு வந்து ஃபோன் பண்ணி, நான் சசிகாந்த் எல்லாரும் அங்கதான் இருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும், சசிகாந்தனுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப மண்டபத்துல என்ன நடக்குதுன்னா,
இவ தான் அந்த புல்தரையில போகும்போது தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா இல்லையா, அழிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா. அங்க அவங்கவுங்க சாப்பிட்றாங்க செய்றாங்க. அப்புறம் வீடியோ கேமரா பாட்டி அனாதையா இருக்கு. மத்தவங்க எல்லாம் இப்பதான் ஸ்லோவா ஒவ்வொருத்தங்களா எங்க காயத்ரி, சாரி, எங்க சாருமதி காணுமே காணுமேன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருப்பா, அங்க இருப்பா, கடைக்கு போயிருப்பா, ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி அங்க எங்க வீட்டுக்கு போயிருப்பா இப்படி எல்லாம் சொன்னா. ஆனா கேமரா இருக்கே, அவ கேமரா விடவே மாட்டா, அவ்வளவு உயிருக்கு உயிரா வச்சிருக்கா கேமராவா அப்படின்னு சொல்றாங்க. மாறி மாறி சசிகாந்தனும் தேடுறோம், எல்லாரும் தேடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா எல்லாருக்கும் பயம் வருது. வீட்டுக்கு சொல்லாதுன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க, அதனால வீட்டுக்கு சொல்ல அவங்க எல்லாம் இங்க இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுல கேட்போம் அப்படின்னு வீட்டுல கேட்டா, ஐயோ வரலையே எங்க போனான்ட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க அங்க. என்னடா பண்றதுன்ட்டு அந்த சமயத்துல தான் இவ ஃபோன் பண்றா. சசிகாந்தன்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னபோது, அந்த மண்டபக்காரவங்க அஞ்சாறு தடவை பண்றா. அப்புறம் எடுத்தாங்க, மண்டபக்காரவங்கள்ட்ட சொல்றா. அவங்க வந்து சசிகாந்தனை பார்த்து கேக்குறாங்க. இவனுக்கோ அழகி என் பேரு, நான் பேசுறேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா யார் பேசுறேன்னு தெரியும் இல்லையா. அழகியா, ஐயா இவள்கிட்ட போய் யார் பேசிட்டு இருக்குது, இவ்வளோ ஒரு போரு, இஷ்டத்துக்கு இவ பாட்டுக்கு பேசுவா அப்படின்னு அவன் கடுப்படிச்சு, நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. யாரோ சொன்னாங்க, பச்சை புடவை கட்டிருந்த ஒரு பொண்ணோட போனா, அந்த புல்தரை கிட்ட நின்னா அப்படின்னு யாரோ பார்த்ததா சொன்னாங்க. அது அவனுக்கு டக்கு ஞாபகம் வருது. ஐயோ இவ கூட பச்சை புடவை தானே கட்டியிருந்தா, இவ கூட இருக்கலாமே அப்படின்ட்டு உடனே ஓடி போய் ஃபோன் பேசுறான். அப்ப இவளு இது மாதிரி இவளுக்கு ஆபத்து, இது மாதிரி எங்க அண்ணா தான் இப்படி பண்ணிட்டான் அது இதுன்னு சொல்றாங்க. அவன் வந்து ஒருவேளை எங்க வீட்டுக்கே வந்தாலும் வருவான், அதை பத்தி எனக்கு தெரியலன்னு அழுதுகிட்டே சொல்றான். சரி, நம்ம அங்கங்க இவங்க தான் பெரிய பணக்காரங்க இல்லையா, நிறைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா. வேற வேற இடத்துக்கு சிட்டிக்குள்ள தேடுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு போறாங்க. இவங்க வீட்டு பக்கம் ஒரு கார்ல இந்த சசிகாந்தன் இன்னும் கொஞ்சம் பேரு போறாங்க. போக போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கார்ல வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க நந்தகுமார் வீட்டுக்கு. அங்க வந்து இவளுக்கு மயக்கம், இவ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்லையா. கொஞ்சம் மயக்கம் வந்து அந்த அளவுக்கு வரல, கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. ஆனாலும் இவ காட்டிக்கல் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து, யாரோ ஏதோ பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறா. அப்ப கார்ல அவங்க பேசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது. டேய் இவளை இங்க அழிச்சிட்டு போலாமா, அங்க அழிச்சிட்டு போலாமா, அங்க என்ன அழகி இருப்பா, அழகி ஏதாவது பண்ணுவாளா அப்படி இப்படின்னு பேச. அழகிக்கு ஆம், ஆம், அவ யார்ட்டையா சொல்லி விட்டுருவா, அவ இவ மேல உயிரா இருக்கா அப்படி இப்படின்னு ஒண்ணு கொண்டு பேசுறாங்க. அதெல்லாம் இவளுக்கு வேகா லைட்டா கா விழுது. கொஞ்சம் டீப்பா அவ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கேக்குறா, அவளுக்கு கொஞ்சம் புரியுது. ஆனா நம்ம இப்ப மயக்கம் தெளிஞ்சதை காட்டிக்க கூடாது, காட்டிக்கிட்டா நமக்கு ஆபத்து. ஏன்னா இங்க பசங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க, நம்மள அப்படியே அமுக்கி பிடிச்சிருவாங்க, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு இவங்க நம்மள அழிச்சிட்டு போறதுக்கு கார்ல இருந்து முதல்ல வெளில அழிச்சிட்டு வருவாங்க இல்லையா. அப்ப நம்ம நம்ம வித்தைய காட்டலாம் அப்படின்ட்டு இவ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வேணுன்ட்டே அப்படியே மயக்கத்துல இருக்கவன் டம்முன்னு இப்படி விழறது அப்படி விழறதுன்ட்டு செய்யறா, அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிற மாதிரி. அப்ப மெதுவா இவங்க வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்தப்புறம் கார்ல விட்டு முதல்ல அவன் நந்தகுமார் இறங்கி வீடு பூட்டி இருக்கு இல்லையா திறந்து ரெடியா வைக்கிறான். அப்பதான் இவளை உடனே உள்ள அழிச்சிட்டு போலான்ட்டு. அப்ப வெளில வரும்போது இவன் என்ன பண்ண, டம்மான்னு இவளை தூக்கி வச்சிருக்கிறோன்ன ஒரு அடி அடிச்சுட்டு, அந்த கராத்தே ஸ்டைல்ல ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுறான். ஆனா இவங்க எல்லாம் வரத்துக்கு வரக்குள்ள அந்த இருட்டிருது, சாயந்தரம் 7 மணி மாதிரி ஆயிடுது. ஓடி வரும்போது அப்பதான் இவங்க எல்லாம் கார்ல வந்திருக்காங்க இல்லையா, ஒரு மரத்தடியில அவன் நந்தகுமார கரெக்டா அவனும் வந்து இறங்குறான். அவன் வந்து கார்ல இருந்து இறங்குறதை இவங்க பாத்துடுறாங்க. ஏய் நந்தகுமார் இறங்குறான், அப்ப இந்த கார்ல ஒரு வேலை இருக்கலாம், நம்ம இப்ப இன்னும் அட்டாக் பண்ணோம்னா மறைஞ்சு இருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இவ ஓடி வரா. டக்குன்னு அப்ப சசிகாந்தன் அவளை பிடிச்சிடறான். அது கூட சசிகாந்தன் அவளுக்கு தெரியல, அப்படியே நடுங்கி போய், ஏன்னா நந்தகுமாரோட ஆள் தான் பிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நடுங்கி போயிட்டா. அப்புறம் அந்த பாரு கொஞ்சம் ஆஹ், கொஞ்சம் சைலண்டா இரு, நான் தான் சசிகாந்தன் தான் அப்படின்ட்டு அவளை சொல்லி அவ அப்பதான் மூச்சு இறைக்க அவன முகத்தை பாக்குறா. அப்ப சரின்ட்டு உடனே இவங்க கார்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் இவங்க எல்லாம் பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் இவங்க வில்லன் குரூப் எல்லாம் பிடிச்சிடுறாங்க.
இவங்க இவன் சசிகாந்தன் வந்து செடேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் முதல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் ஏதாவது ப்ராப்ளமா, அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை மருந்து சாப்பிடணுமான்னு எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அங்கே அழைச்சிட்டு போகிறேன். நீ வீட்டுக்கு போய் மற்ற இன்னும் ரஞ்சன் இன்னும் 2 பேர் எல்லாம் இருக்காங்க, கசின்ஸ் எல்லாம். நீங்க மண்டபத்துக்கு 2 பேர் போங்க, வீட்டுக்கு ஒருத்தங்க போங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க அவ கிடைச்சிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு என்ன மருந்தோ அதெல்லாம் டாக்டர் கொடுத்துட்றாங்க. வந்து இவங்க கார்ல வராங்க. ஐயோ நீ இல்லைன்னா எனக்கு உயிரே போயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப அன்பா 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் ரிவீல் பண்றாங்க. அப்பதான் நான் சொன்னேன்னா ஒருவேளை நீ ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிடுவியோன்ட்டு நான் பயந்தேன் அப்படின்னு 2 பேரும் அதே மாதிரியே சொல்றாங்க. 2 பேரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்ப சரி நம்மளே இப்படி பேசிட்டு இருந்தா அவங்க எல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு போவோம், இல்ல மண்டபத்துக்கு போவோம், மண்டபத்துல தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அப்ப அங்கேருந்து உடனே ஃபோன் பண்றாங்க. வீட்டுல இருக்கிற அவங்க அம்மா எல்லாம் பதறி இருக்காங்க இல்லையா, அவங்களும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்தா இவங்க ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மாதிரி கதவே திறந்து வெளில வரல. கார் என்னவோ வந்து நிக்குது. என்னடா அது கார் வந்து நிக்குதே இன்னும் வரலையேன்ட்டு காரை திறந்து பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே இவ வந்து ஜாலியா அவன் மேல சாஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, என்னடி இது, என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப வேகமா கேக்குறாங்க. ரஞ்சன் சொல்றான், நீ உனக்கு இப்பதான் தெரியும் அத்தை, எப்பயில இருந்தோ இது நடக்குது அப்படின்னு அவன் நக்கலா பேசுறான். ஒருத்தவங்க ஜாலியா பேசுறாங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு இந்த சசிகாந்தனை கேட்ட, எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரோட சம்மதமும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறார். அப்புறம் வெளியில வந்து எல்லாரும் பேசிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்ப ரஞ்சன் கேக்குறான், உன் கல்யாணத்துல யாருடி வீடியோகிராஃபி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டபோது, சும்மா இருடா, இவ பட்டு புடவை கட்டிட்டு அதை தூக்கிட்டு அலைய ஆரம்பிச்சிருவா, அப்புறம் நான் தாலி கட்டுறதையே ஆளை தேடணும், அதனால நீ எல்லாம் ஒன்றும் ஞாபகப்படுத்தாத, அவ எனக்கு கல்யாணம் பண்ணா உட்காரணும், வேற யாராவது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா அப்படின்னு சுபம் அப்படின்னு போட்டு முடிஞ்சிருச்சு கதை. நல்லா வெரி இருந்துச்சு. குட், வெரி குட், தேங்க்யூ. வெரி குட் டாப். ஒரு நல்ல ஒரு சினிமா பாணியில் அந்த கதை இருந்தது மேடம். ஒரு அதாவது என்ன சொல்லலாம், அந்த பழைய ஜெய்சங்கர் படத்தில் இருந்த மாதிரி, அதாவது ஒரு சினிமா பார்த்த மாதிரி தான் இருந்தது அந்த கதை. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் எனக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இத்தனை கேரக்டர் நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இவ்வளோ கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் சார், அப்படி இல்லை மற்றது இருந்தாலும் கரெக்டாக சொன்னீங்க. அருமை, நல்லா இருந்தது மேடம். ரொம்ப தோ இட் இஸ் வெரி சிம்பிள், ஒரு சினிமேட்டிக்காக இருந்தது அந்த கதை. ஆமா. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். வசந்தி மேடம். நானும் நீங்க சொல்றதை தான் எழுதி வச்சிருக்கேன் சார். ஓல்டு மசாலா மூவி, ஜெய்சங்கர் மூவி, நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஜெய்சங்கர் மூவி தான் இது. இது வந்து எல்லாம் கலந்து கட்டி ஒரு மூவியை பண்ணிட்டாங்க. இது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, மூவியா இல்லாட்டி பண்ணலையா, பண்ணலைன்னா ஒரு மூவி இருக்கு இங்க அப்படின்னு அதாவது எங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓல்டு ஜெனரேஷன் எங்கர் ஜெனரேஷன்ல ஆரம்பிச்சு அது அப்படி போகும்னு நினைச்சா அது வந்து வேற எங்கேயோ போய் சரி நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்து பண்றாங்க, அது வேற மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு வில்லனை கொண்டு வந்து அந்த வில்லனை வந்து அந்த வில்லனுக்கு வந்து எங்கேயோ ஒரு பிளான் வருது. இந்த இது நம்ம ஊர் மூவில தான் நடக்கும், நம்ம ஊர் ஒரு நாவல்ல தான் இது நடக்கும், இது என்ஜாய் அது பண்ணலாம். அது ரமணி சந்திரன் கதையில தான் இது மாதிரி எல்லாம் வரும். இது நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் சீரியஸா இல்லாம கொஞ்சம் லைட்டர் ஆஸ்பெக்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு நீங்க சொன்னது வந்து எனக்கெல்லாம் அவ்வளோ இந்த அவ்வளோ ஆழ்ந்து படிச்சிருக்காங்க அந்த ஆமா கதையை. ஆமா எக்ஸாக்ட்லி. நீங்க லதா மேடம், ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். ஆனா நல்லா பண்ணீங்க. நிஜமாவே அது வந்து சண்டை இப்ப இருக்கிற மூவி இல்ல, இது இது 1980s மூவி. ஜெய்சங்கர் மூவி தான். ஆமா. இப்ப இருக்கிற மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு, கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டூயட் இல்லை அவ்வளோதான். போட்டுடலாம். மேடம் கல்யாணி மேடம் வாங்க. சினிமாவே எடுத்தோம்னா டூயட் போட்டுடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் வரேன் சார், நான் வரேன் சார். வாங்க வாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஒரு சூப்பரான 3 hours 3 hours பார்க்க வேண்டிய படத்தை ஒரு
40 மினிட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு ஆக்சுவலா 3 ஹவர்ஸ் போக வேண்டிய சினிமா கதை. அந்த ஆமா அந்த கதையை ஒரு 40 நிமிஷத்துல பாருங்க. செல்வ கணபதி, சுந்தர கணபதி, சுதர்ஷன் கணபதி எல்லா பேரும் சொல்லிட்டீங்க. அவங்க பசங்க பேரு யாருங்க? மனோகரா, சாருமதி, ரங்கன், நிகிலன், அகிலன், வசுந்தரா, எத்தனை பேர் அப்படியே. அது யாரு? திவாகரையும் மந்தாகரையும் ஒருத்தர் சொல்றீங்க. திவாகரன் அவங்க எதுக்காக வராங்க? சிதம்பரம் பெரிய, அவர் ஒரு பெரிய ஓனரு, அவர் பொண்ணு காயத்ரி, ரஞ்சன், இவ்வளவு கேரக்டர் கொண்டு வந்துட்டு கடைசியா அந்த சாருமதிக்கும் சந்திரஹாசன் தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின். அதுல வில்லன் ரோல் யாரு? வில்லன் ரோல் வந்து நந்தகுமார். நந்தகுமார் யாரு யாரு ஈக்குவலா? நம்பியார் வருவாரா இல்ல வேற யாருன்னா மனோகரா வருவாரா? அப்படிலாம் யோசனை பண்ணிட்டே இருக்கேன் நானு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. த்ரில்லரா இருந்தது. ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் த்ரில்லரா இருந்தது. என்ன வாங்க பாம்பேக்கே போயிடுவாங்க, கதை பாம்பேக்கு போயிடுமான்லாம் நினைச்சேன் நானு. நல்லா முடிச்சிட்டீங்க. எவ்வளவு பெரிய பக்கமா? எத்தனை படம் பக்கம்? 129 பேஜஸ் சார். இதெல்லாம் சுருக்கி எல்லா பேரும் விடக்கூடாது, எல்லா பேரும் சொல்லிட்டீங்க நீங்க. அதுல ஒரு கேரக்டர் வருங்க, திவாகரன். அவங்க வைஃப் மந்தாகனின்றீங்க. திவாகரனுக்கும் மந்தாகனிக்கு அந்த ஸ்டோரி சம்பந்தமே இல்லை, ஆனாலும் சொன்னீங்க. எதையும் விடக்கூடாது. இல்ல அந்த சசிகாந்தனுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாம் நிறைய நேரம் பேசுறாங்க. இன்னும் அதுல கான்வர்சேஷன் எல்லாம் வரும். அதெல்லாம் சொன்ன போர் அடிக்கும். அதனால நான் சொல்றேன். ஓகே ஓகே, எல்லா பேரும் சொல்லிட்டீங்களே, எல்லா பேரும் சொல்லிருக்கீங்களே, அதான் விசேஷம். சூப்பரா 187 பக்கம் கதையை கண்டென்ஸ் பண்ணி சொல்றது பெரிய விஷயம். ஒரு சினிமா ஆக்சுவலி ஸ்டோரி டெல்லர், சினிமா டைரக்டர் எல்லாம் கூட பார்த்தா பிடிச்சிக்குவாங்க. சினிமா டைரக்டர் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் அப்புறம் வந்து ஆக்சுவலா எல்லாம் சொன்னீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் வாங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் வேலை இருக்கு, சாரி. லதா, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நானும் சொல்லணும். அந்த கதையை வந்து நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. இந்த பாயிண்ட் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பாயிண்ட மட்டும் எடுத்து சொல்லியிருக்கீங்க. எல்லா பேர்களும் ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரே டவுட் தான். நான் நினைச்சேன் இது இன்னும் ரீசெண்ட் மூவி மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அந்த பொண்ணு பேருன்னு அழகி, அவளுடைய லவர் வருவான்ல, அவன் வந்து வெளியில இருந்து போன் கொடுக்கறான் அப்படின்னா 1980s எங்க போன் இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது எனக்கு. இல்ல 1980s சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிடி வந்தது இருந்தது இல்லையா, அந்த பீரியட். ஓகே. இல்ல, ஏன்னா இது ரொம்ப பழைய பதம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த போன் செங்கல் போன். ஆமா சார். ஓகே சார். சோ நான் அது வரைக்கும் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி ஒருவேளை பழசா இருக்குமோ அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை தூக்கிட்டு சுத்துறதெல்லாம் வந்து லேட்டஸ்டா வந்ததுதான். அப்ப வந்து ஒரு 1980 எல்லாம் அந்த வீடியோ எல்லாம் இட் வாஸ் நாட் வெரி காமன். கண்டிப்பா அது ஒரு 95க்கு மேல, கிட்டத்தட்ட 2000 வர ரேஞ்சில தான். ஆமா, அது ரொம்ப காமன் ஆனது அதுக்கப்புறம் தான். அது மாதிரி இந்த இது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு படம் இந்த மாதிரி பார்த்திருக்கோம் நம்ம. ஒரு லேடி வந்து வீடியோ எடுக்கிற மாதிரியும் அந்த ஹீரோ சுத்தி சுத்தி வந்து பாட்டு பாடுற மாதிரியும் ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு அது சட்டன் ஞாபகம் வரல. ஒரு ஆளுங்களும் புதுசு எனக்கு, அதனால அந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்தையும் சொல்ல முடியல. அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு கூட. எனக்கு யாரு தெரியுமா ஞாபகம் வந்தது? நம்ம ராமு சாருடைய அந்த புக் ரிலீஸ் அப்போ ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல. நான் அப்பவே கேட்டேன், சார் என்ன சார் லேடியான்னு. அருமையா பண்ணுவாமா அப்படின்னாரு சார். அவங்க வெறும் ஸ்டில் போட்டோகிராஃப் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், வீடியோ எடுத்தாங்க தெரியல. ஓகே, அது இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா இந்த திருப்ப அந்த வில்லனுக வந்து அவன் தங்கச்சிய வாழ வைக்கிறதுக்காக 100 பொண்ணை தூக்கிட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இதெல்லாம் should be stopped. அதெல்லாம் ரியல் நான்சென்ஸ் இல்ல. அது எனக்கு அது கடுப்பாது இல்ல. இவங்க போனாங்க, காப்பாத்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். ஒருவேளை காப்பாற்ற முடியல அப்படின்னா என்ன கதி? இவன் அவங்கிட்ட நிறைய பணம் இருந்தது, அவன் சுத்தி எல்லாம் ஆளை வச்சு இதெல்லாம் ஒரு பெரிய சீனா பார்க்கும் போது நல்லாதான் இருக்கு. நம்மளுக்கும் அந்த படத்துல உட்காந்து பார்க்கும்போது ஆஹா போய் அவளை காப்பாத்திட்டா போதுங்கிற மாதிரி ஒரு சீன் நம்ம யோசிக்கிறோம். ஆனா பின்னால யோசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேரு பணம் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க எல்லாம் வந்து அடிபட்டு மாட்டுறாங்களே, அதுக்கு என்ன நியாயம் கிடைக்கும்ல? அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு தோணுச்சு. மேடம் அந்த கேரக்டரா சொல்லிடுறாரு தான், அந்த பணத்தாசை அந்த பையனுக்கு, நந்தகுமாருக்கு பணத்தாசை. அதனால ஏதாவது பண்ணி அதை வந்து இந்த நந்தகுமார் சொன்னா கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்ல.
ஆ, அவருக்கு இஷ்டம் இல்ல நந்தகுமார் சொன்னா கூட அவன் தங்கச்சியை அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு பையனுக்கு ஆமா சொன்னா கூட ஸ்ரீகாந்த் அவர் இல்ல பண்ண மாட்டாரு. அவங்க பண்றாங்க, பண்ணல, இல்ல இல்ல அழகியவே அப்புறம் அந்த வேஸ்ட் ஆள் தானே, ஃபோர்ஸ் அவரோட பண்ணி பர்பஸ் சால்வ் கல்யாணம் ஆகாதுல்ல. பண்றாரு, எல்லாமே ஓகே. பட் அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சு இது பண்றாங்க. அதுக்கு நீ கொலையே ஆமா பண்ணிருக்கலாங்கிற என்ன கேட்டீங்கன்னா. அதான் அதான் அதான். See, அதுக்கு அந்த பொண்ணை வந்து கொன்னுட்டு கூட போயிருக்கலாம் இவன். இல்லையா அந்த அவ மாதிரி கொண்டு ஸ்ட்ராங்குன்னு வேற காமிக்கணும்ல, அவ ஸ்ட்ராங்குன்னு காமிக்கணும்ல. அதெல்லாம் ஓகேம்மா. நான் என்னோட சைட்ல இருந்து இப்படி சொல்றேன் நான். அதாவது அவன் அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறானேங்கிறது எனக்கு ஒரு இதா இருந்தது. அதெல்லாம் அதானே இப்ப மேடம். இப்ப இந்த மாதிரி நினைச்சா ஜனங்கள் சாதாரணங்க. இருக்காங்க. இப்ப இன்னைய காலகட்டத்துல நினைச்சோம்னா இதெல்லாம் ஒரு தூக்கிட்டு போறதெல்லாம் சாதாரணம். அங்கே ஆமா ஏதாவது கொடுத்து இன்னும் நடக்குது சாவடிக்காம மேடம். அதுதான் சார் நடக்குதுங்கிறத வந்து இட் ஷுட் பி ஸ்டாப்ட் மேபி அப்படிங்கிறது மேபி தான் அது என்னோட கரெக்ட். ஆன்டி யார் ஸ்டாப் சோஷியல் பண்றா? ஐயோ வந்து இது ப்ரமோட் சச் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு தான் கல்யாணி அதான் சொல்றாங்க. அதான் ஆமா. அதான். ஆமா அது எனக்கு அந்த மூவிஸ்லயுமே அந்த மாதிரி வரும்போது சி யூ ஆர் கிவிங் அன் ஐடியா வென் யூ ஆர் டீச்சிங் சம்திங் இன் அ மூவி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் வரும்போது யூ ஆர் கிவிங் அன் ஐடியாங்கிற மாதிரி தான் எனக்கு எப்பவுமே அது அப்படிதான் தோணும். அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு இது, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இல்ல உங்க தேங்க்யூ தாட் சார். கரெக்ட். பட் இது கதை. இல்ல அது ஜோவியலா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது சார். அந்த ஒரு சீன் மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாமோ, அது வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அவங்கள வேற ஏதாவது சரி அவங்களுக்கு வேற ஏதாவது கொலை பண்றதுன்னு பண்ணக்கூடாது. எனிவே வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா ஆமா ஆமா கொஞ்சம் வேணா அவரை பார்த்தா சொல்லலாம் மேடம். ஓகே சார். என்ன நீங்க சொன்னதா பார்த்தா என்ன சார், நம்ம டீமா போய் அவரை பார்த்து சொல்லிட்டு வருவோம் முக்கியமா சார். நீங்க சொன்னதா சொல்லிடலாம் மேடம். அது சரி. லேடி இது நம்ம பாப்புலரா ஆச்சா இந்த கதை, இந்த நாவல் பாப்புலரா? அப்படி கிடையாது, அவங்க நிறைய லதா எந்த எழுதியிருக்கிறாங்க. இயர்ப்பா அது, எந்த வருஷம் லதா? அதுதான் இதுல இல்லவே இல்ல. நான் என்ன இல்லையா, நெட்ல கூகுள்ல பாக்குறேன். பாத்தீங்களா? கூகுள்ல பாத்தீங்களா? கூகுள் பார்க்கல, சர்ச் பண்ணல. அந்த அம்மாவே இப்ப இல்ல. பண்ணணும் தான் ஆமா நினைச்சேன். ஆமா இல்ல இல்ல மறந்து இல்ல. போச்சு. ஜோதி மேடம் நீங்க பேசுங்க. சார் அப்ப நான் வரல சார் பாக்குறதுக்கு. அப்படியா? எல்லாம் நான் வரல சார். 30-40 வருஷம் கழிச்சு மேல போய் பார்ப்போம். பத்தாது சார், பத்தாது சார், நல்லா வரல. சரி சரி ஓகே. ஜோதி மேடம் பேசுங்க. எனக்கு எனக்கு பிடிக்கும். ஆனா அந்த அம்மா கதை எப்படின்னா கடைசியில பார்த்தா சுபந்தான் எப்பவுமே. ஒரு இந்த முடிவெல்லாம் கிடையாது எப்பவுமே. கிடையாது. அப்படி அந்த அந்த காதல் கூட ஒரு ஒரு என்ன என்ன இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாம இருக்கும் ஒரு மாதிரி. அதாவது வந்து பெரியவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்க, இவ்வளவு பணக்காரன் அந்த மாதிரி ஒத்துக்குவாங்க. அவர் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, இவங்க ஏழையா இருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி கதை தான் அவங்க எழுதுவாங்க. எல்லாருக்கும் அவங்க கதை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பிடிச்சி விரும்பி படிக்கிறவங்க படிப்பாங்க. அதுதான் அவங்களே சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப திமிரு பிடிச்சவன் சொல்லுவாங்களாம் அவங்க கதையை படிச்சவங்க சிலர். அதான் அதான் அதான். பரவாயில்ல, லதா வந்து கதை படிக்கிற பழக்கம்லாம் இப்ப இருக்க, புக்கு படிக்க ஒரு காலம் நம்ம அதே வேலை, எப்படா குமுதம் வரும், எப்ப ஆனந்த உடன் வரும்னு ஓட்ட ஓட்டமா ஓடுந்து போவ. ஆமா இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த போன் ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு எல்லா உலகமே நோண்டி அதுல எடுத்துடுறோம். ஆமா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆரம்பம் நீங்க வேற ஏதாவது கேட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா ரமணி நிறைய சந்திரன்? படிச்சிருக்கேன் லதா. நான் அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்பெல்லாம் நிறைய புக் படிச்சு அந்த அந்த ஒரு பீரியட்ல அந்த அம்மாவோட கதைங்க நிறைய வரும். ஆமா இப்போ ஆமா. இந்த லெண்டிங் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, ஆ, வீட்டில் ஆ. கொண்டாந்து கொடுக்குற லைப்ரரி. ஆமா. அதுல எல்லாம் நிறைய புக்கு வாங்கி வாங்கி படிச்சிருக்கேன். நல்லா கதை படிக்கிற பழக்கம்லாம் உண்டு. இங்கிலீஷு தமிழ் ரெண்டும் நல்லா இருக்கும். அகத்தா அதனாலதான் நீங்க கிறிஸ்டி இப்ப வந்திருக்கீங்க, இல்லன்னா அகத்தா கிறிஸ்டி எல்லாம் படிச்சா நல்லா இருக்கும் கதை. ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆரம்பம் கல்யாணி என்ன தெரிஞ்சுதா? வணக்கம் வணக்கம் மேடம், வணக்கம், வாழ்த்துக்கள். சார் ஒரு நிமிஷம் கல்யாணி சொல்லிட்டோம். என்னமோ பப்ளிஷ்ட் இன் ஏப்ரல் 2020 போட்டிருக்கு. ஐ அம் நாட் வெரி ஷூர். கிண்டில் எடிஷனான்னு தெரியல அது. இல்ல இல்ல, அது இருக்க 2020 சான்ஸ் இருக்காது. இருக்கு. நெக்ஸ்ட் Kindle அடுத்தது edition அப்ப ஆ இருக்கலாம் பப்ளிஷிங்லாம் maybe. இருக்கும். இன்னொருத்தர் புதுசா வந்திருக்காங்க பாருங்க, பிரசன்ன லக்ஷ்மி ஐயர். முதல்ல இருந்து இருக்காங்க. அப்படியா? அவங்கள வீடியோ கேளுங்க ஆன் என்னன்னு. பண்ணல. சரிங்க மேடம். லதா ஆரம்பம் மேடம் பேசுங்க சார் அமுதம். லதா மேடம் பெரிய ஆர்வம். லதா மேடம் வாழ்த்துக்கள். முதல்ல எனக்கு Thank you, முதல்ல sir. வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே நீங்க வந்து கேரக்டரை வரிசையா சொல்லிடுறீங்க, எவ்வளோடா ஞாபகம் வச்சுக்கிட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அப்படி சொல்ல 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 அப்படியே லிங்க் வச்சு கூட்டிட்டு போக போக பார்த்தீங்கன்னா சலிப்பு தட்டாம அப்படியே கொண்டு போறீங்க. இது எல்லாரும் சொன்னபடி ஒரு சினிமாவுக்கு திரைக்கதை எழுதுற மாதிரி தான் இருந்தது. சினிமாவுக்கு திரைக்கதை ஒரு சினிமா எடுக்கலாம் அந்த அளவு இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துட்டு போற மாதிரி அப்படியே கொண்டு போய் கடைசியில் வந்து சுபத்தில் வந்து முடிச்சிங்க. வந்து நல்ல பொறுமையா கதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப அருமையா இருந்தது வந்து அதுதான்.
நேரத்தை வந்து நல்லா செலவழிக்கலாங்கிறது இந்த ஒரு மாதிரி கதைகள்லாம் வந்து நல்ல எடுத்துக்காட்டு. குடும்பங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கு. ஐயோ, இந்த பணத்தாசையினால வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி எப்படி என்ன இருக்குது மாதிரி எண்ணங்கள்? அப்படிங்கிறத வந்து நல்ல ஒவ்வொருத்தரும் உடைய இதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. நீங்களும் நல்லா அதை சொன்ன விதம் வந்து காலேஜில் லெக்சரர் எடுக்கிற மாதிரியே நிறுத்தி நிறுத்தி இது புரிஞ்சதா அது புரிஞ்சதா கேட்ட விதம் நல்லா இருந்தது. அருமைமா, ரொம்ப அருமை. பெரிய பாராட்டுகள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. பிரசன்னா வாங்க. பிரசன்னா வணக்கம் சார். மேம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கதை சொல்லி நான் கேக்குறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. நான் ரமணிச்சந்திரன் நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த கதையை நான் படிக்கல. பட் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ், அது ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணி நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நான் புக்கு எடுத்து படிக்கிறேன். இந்த வீக் நான் எடுத்து பாக்குறேன். ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி சார் வாங்க. சார் இப்பதான் வந்தாரு. வந்தாரா? இருக்காரா? இருக்காரு. இருக்க வாங்க 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 சொல்லுங்க. இல்ல லதா பேசுறாங்க, கண்டிப்பா அட்டனன்ஸ் கொடுக்கணும் அப்படிதான் வந்தேன் நானு. லதா இன்னைக்கு பிரதோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு. நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க போயிட்டு இருந்தீங்க, எங்க இதுல இப்பதானே முடிஞ்சது. நான் கதையை கேட்டுட்டு நான் சொல்லணும் சார், அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தேன். மற்றவங்க ஃபீட்பேக்லாம் நல்லா இருந்தது. வசந்தி மேடம் பேச ஆரம்பிச்சதுலேருந்து நான் கேட்டேன் நான். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நான். ஃபீட்பேக் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ சரி சரி. சக்கரமணி சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சக்கரமணி சார் பாய்ங்க. பாய் எல்லாருக்கும். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சக்கரமணி சார் இருக்கீங்களா? வந்தாரு நடுவுல இருக்காரு. சக்கரபாணி சார் காந்தலூர் விட்டுருச்சா? ஓ ஓ வந்துட்டு இருக்காரோ? இல்ல வந்துட்டாங்க. என்ன நேத்தே போட்டாரு இல்ல வந்தாருன்னு சொல்லிட்டு. அன்மியூட் பண்ணாம பேசுறாரோ? இல்ல சார் வந்து எப்போ வீடியோல வந்து இல்ல வீடியோ வருவாரு. வீடியோல வந்துட்டு பேசுவாரு. மேபி ஹி இஸ் நாட் இன் தி பிளேஸ். மேபி சரி. ஒரு லதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகா திரைக்கதை ஆசிரியர் உருவாகி விட்டார். ஆமா நல்லா சொன்னீங்க லதா மேடம். நீ ஆக்சுவலா வந்து இவ்வளவு கேரக்டரை நினைவு வச்சு நீங்க என்னதான் எழுதி வச்சிருந்தாலுமே இந்த கேரக்டருடைய பேரு தப்பாம சொன்னது வந்து சிறப்பு. உண்மையாவே கஷ்டம். இது வந்து இவ்வளவு பெரிய நாவலை வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமாக்கு உண்டான கதையை வந்து ஞாபகம் சொல்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமான சமாச்சாரம். நல்லா பண்ணீங்க. நினைவாற்றலுக்கு ஒரு சபாஷ். நான் சொன்னல இதுக்கு முன்னால எந்த சிந்தனையே எந்த சித்தமே ரமணிச்சந்திரன், அது இதை விட பெரிய நாவல். அதுலயும் கேரக்டர்ஸ் நிறைய வரும். இப்ப சார் வந்துட்டார். சக்கரபாணி சார் பேசுங்க. சக்கரபாணி சார். வணக்கம் சார். இல்ல சாரி, கதை முழுமையா கேட்கல. ஆனா மேடம் சொல்றது ரசிச்சுக்கிட்டு என்ன அடிக்கடி போன் கால் வந்துகிட்டே இருந்தது, என்னால தவிர்க்க முடியல. போன் கால் விட மாட்டேங்குது. அது போன் கால் வந்து இடையில போயிட்டு எனக்கு முழுமையா கேட்கல. ஆனா மேடம் சொன்ன அந்த கதாபாத்திரங்கள், அந்த மயக்க மருந்து, அந்த பொண்ணுக்கு இது பண்ணது, அது இதெல்லாம் சொன்னது கரெக்ட். அந்த காலத்துல எழுதும்போது மும்பைக்கு இந்த மாதிரி எல்லாம் பெண்களை விற்கிறது போறதெல்லாம் பேப்பர்ல அதெல்லாம் வந்தது அடிப்படையா கொண்டு எழுதின கதை நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. நீங்க கதை சொன்ன பாங்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முழுமையா கதையை தான் கேட்க முடியல, சாரி. சரி சரி. எல்லாரும் பேசிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது ஆமா 40 மினிட்ஸ் சொன்னேன்ல சார். ஆமா இருக்கும். 40 மினிட்ஸ் இருக்கும். 40 மினிட்ஸ் இருக்கும். இல்ல நீங்க கார்த்தால கேட்டபோதே நான் சொன்னேன் இல்லையா 40 மினிட்ஸ் கரெக்டா ஆச்சுங்கறேன். அதான் இல்ல அது அந்த டைம் கரெக்டா இருக்கு. காலேஜ்ல ஒரு லெக்சர் வந்து 45 நிமிஷம், அந்த கரெக்டா அந்த 45 மினிட்ஸ் ஒரு லெக்சர் ஒரு பீரியட் வந்து கவர் பண்ணிட்டீங்க. அருமை. சரி சரி. ஆனா இத்தனை கேரக்டர் எப்படி தான் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? கணக்கு டீச்சர். ஆமாமா. அனைவருக்கும் நன்றி. வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி.